ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்கள் வெங்கட் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது தெரியல. ஆனால் நிறைய பேர் இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சிஇஓ. ஸோ சிஇஓ அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர ஒரே ஆள் நம்ம சுந்தர் பிச்சை அண்ணன் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சிஇஓ? சிஇஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபவுண்டருக்கு அடுத்து சிஇஓ தான் வராரு. சிஇஓவுக்கு நிறைய கடமைகள் இருக்குது. ஒரு ஹையரார்கி படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஇஓ, சிஓஓ, சிஎஃப்ஓ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஇஓ பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி who is a CEO? What he wants to do for a firm, for the development of the firm. So actually சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், லாஸ்ட் இயரை விட எந்த அளவுக்கு இந்த இயர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு சிஇஓட மெயின் குறிக்கோள் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், ப்ராஃபிட்டை தாண்டி ஒரு சிஇஓ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு லீகலாவோ இல்லை இல்லீகலாவோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாமெல்லாம் நினச்சிட்ருப்போம், சுந்தர் பிச்சை அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடிகளில் சம்பளம் கிடைக்குது. அவரும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், நானும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ சிஇஓவாக இருக்காருங்கிறதுனால மட்டும் அவருக்கு அந்த சம்பளத்தை தூக்கி கொடுத்துடல. அந்த சிஇஓவோட வேலை அப்படி, அந்த பொசிஷன், அந்த சீட்டோட ஹீட் அப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓவாக இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி எ பெஸ்ட் கம்யூனிகேட்டர். எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் ஒரு விஷயத்தை பேசி சமாளித்து அனுப்பி வச்சிடணும். ஸோ ஏதோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஜட்ஜு ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு நாம் தெளிவாக பதில் சொன்னால் மட்டும்தான், ஒன்லி இஃப் யுவர் ஆன்சர் இஸ் கிளியர் டு த கொஷின் ஆஸ்க்டு பை த ஜட்ஜ், யூ குட் பி பாஸ்டு இன் தி டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு வேளை நீங்கள் ஏதோ ஒன்று மழுப்பிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஒன்று அடுத்த ஹியரிங்கில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எழுத்து அடிப்பாங்க, இல்லை உங்கள் மேலே இருக்கிற அந்த சந்தேகம் இன்னும் அதிகமாக தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக நீங்கள் நிரபராதி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யூ கேனாட் பி எ விக்டிம் அட் தட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு பிரச்சனையை, உங்கள் ஃபேமில் இருக்கிற பிரச்சனையை தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆராயணும். நீங்கள் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை வெளியே சொல்லணும். வித்தவுட் நோயிங் த ப்ராப்ளம், ரீசன் ஃபார் த ப்ராப்ளம் ஆர் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம், யூ கேனாட் ஏபிள் டு டெல் டு எவ்ரி ஒன் திஸ் இஸ் த ப்ராப்ளம், திஸ் இஸ் த சொல்யூஷன். வித்தவுட் ட்ரையிங் இட் யூ ஷுட் நாட் டெல் அஸ் அ சிஇஓ. ஒருவேளை நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வெளியே வந்துச்சுன்னா அது இன்னுமே உங்கள் கம்பெனிக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறது சிஇஓட ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னேன். அதே அளவுக்கு மார்க்கெட்டிங்கும் முக்கியம். மார்க்கெட்டிங் இருந்தால் தான் உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்கள் கம்பெனியில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் எடுத்துக்கோங்க. நேற்று இதை பற்றி ஒரு சிலது படித்தேன். ஸோ லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்கன்னா அடுத்து 6G டெக்னாலஜிஸ்க்கான அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ராசஸர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் முடியும். அது மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். மார்க்கெட்டிங்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ப்ராடக்டை அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நீங்கள் உட்கார வைக்கணும். தலையில் மூளையில் அவங்களோட ஏதோ யோசிச்சுட்டே இருக்கணும் உங்கள் ப்ராடக்டை பற்றி. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு சிஇஓட வேலை தான், சிஇஓவோட வேலை தான், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட வேலை. ஸோ மார்க்கெட்டிங் டீமுக்கு நீங்களும் ஐடியா கொடுக்கலாம், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஆல்சோ கேன் பி லீடர் ஆஃப் த டீம். எத்தனை பிரான்ச் இருக்கோ அத்தனை பிரான்ச்சும் உங்களுக்கு கீழே தான் வரப்போகுது. ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் யுவர் கம்பெனி யூ ஆர் கோயிங் டு டேக் இட் அப். ஓகேவா? நீங்கள் தான் பார்த்துக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா மேனேஜரும் உங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுகளை ஹையர் பண்ணணும்னா, உங்ககிட்ட
ரொம்ப பெரிய பிரச்சனைனா மட்டும்தான் வரணுமே தவிர சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து சார் இது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்குற ஆளுங்களை ஹையர் பண்ணவே கூடாது இஃப் யூ வாண்ட் டு பி எ சிஇஓ. ஓகேவா? அப்படி ஹையர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஆஸ் அ சிஇஓ நீங்கள் வந்து ப்ராஃபிட் உங்கள் ஃபேமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை அந்த சின்ன சின்ன பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹவு டு பிகம் அ சிஇஓ, நான் இது வரைக்கும் சொன்ன இந்த 4 பாயிண்ட்டையுமே 3 பாயிண்ட்டும் 4 பாயிண்ட்டும் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா தான் யூ கேன் பி அ சிஇஓ. அது இல்லையா, நீங்கள் வந்து டேரெக்டாக சிஇஓ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து நீங்களே ஃபவுண்டர் நீங்களே சிஇஓ அப்படிங்கிற போஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு வேளை நீங்களே கம்பெனி ஆரம்பித்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவாக இருக்கணுன்னாலும் சிஇஓ ஆகிறதுக்கு தேவையான இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை ஏதாவது ஒன்று விட்டிங்கன்னா கூட உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சர் கரியர் டோட்டலாக பாதிக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வெங்கட் பிரவீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.